Hey friends, welcome to Option Setup channel. நம்ம சேனல்ல நம்ம பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கான டெய்லி அனாலிசிஸ் தென் ப்ரொடக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். தென் ஆப்ஷன் பையிங்கான பர்டிகுலர் செட்டப்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம செட்டப்ஸ் பார்த்தீங்கன்னா ரிவர்சல் அண்ட் பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கு அப்புறமா ப்ராப்பராக என்டர் ஆகணும். என்டர் ஆகிட்டு ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி ட்ரிகர் ப்ரைஸ் தென் ஸ்டாப் லாஸ் ப்ரைஸை வேரி பண்ணி நம்ம வந்துட்டு ப்ராப்பராக ப்ராஃபிட் பண்ணிட்டு நம்ம வெளியே வந்துட்டு இருக்கோங்க. ஸோ வாங்க இன்னைக்கான நம்ம நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டிக்கான ஃபுல் கிளியர் அனாலிசிஸ் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இப்போ நான் நிஃப்டி 50 பேஜ்ல இருக்கேன். வாங்க இப்போ இன்னைக்கான அனாலிசிஸ் பார்க்கலாம். இன்னைக்கு மார்க்கெட் எப்படி மொமெண்டம் இருந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க. செட்டப் ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம எந்த ட்ரேடுமே அட்டன் பண்ண மாட்டோம். ஸோ பாருங்க இன்னைக்கும் வந்து ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் எந்த ட்ரேடும் நம்ம எடுக்கல. பிகாஸ் பாருங்களேன் நமக்கு ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் கிடைக்கவே இல்லை இந்த இடத்துல. இது வந்து இந்த மாதிரி நிறைய கேசஸ் உண்டு. ஸோ பாருங்க எவ்வளோ அப்வர்ட் மொமெண்டம்ல போயிட்டு நமக்கு மார்க்கெட் இன்னைக்கு ஓப்பனிங் இருந்தது. ஓப்பன் ஆன உடனே மறுபடியும் டவுன்வர்ட் மொமெண்டம் இருந்தது இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஒரு அன்ஸ்டேபிளான வந்துட்டு ஸ்டேட் இருக்கும் அந்த ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ். ஸோ அதனால தான் நம்ம வந்து என்ன பண்ண மாட்டோம், அந்த ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம மேக்ஸிமம் ட்ரேட் அட்டெண்ட் பண்ணாம இருக்கிறது கொஞ்சம் பெட்டர் திங் அப்படின்னு நாங்க எடுத்துக்கிறோம். நம்ம செட்டப்ஸ் ஃபாலோ பண்றவங்க வந்து கண்டிப்பா அந்த ரூல் ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம எந்த ட்ரேடும் அட்டெண்ட் பண்ண மாட்டோம். ஸோ பாருங்க நெக்ஸ்ட் வந்துட்டு பாருங்க நம்ம செட்டப் லைன்ல தான் அகைன் ஒரு பிரேக் அவுட் வித் வந்து நமக்கு வந்து ரிவர்சல் டவுன்வர்ட்ல வந்துட்டு நமக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. ஸோ இங்கே நமக்கு வந்து இதுதான் நம்ம கன்ஃபர்மேஷன் கேண்டிலா சூஸ் பண்ணணும் இல்லையா? இங்கே பார்த்தீங்கன்னா 24315 இந்த இடத்துல வந்துட்டு நம்ம என்டர் ஆயிருக்கணும். இதோட க்ளோசிங் பாயிண்டான 24315ல நீங்கள் என்டர் ஆயிருந்தீங்க அப்படின்னா இங்கேருந்து பாருங்க ஒரு டவுன்வர்டில் ஒரு இதோட லீஸ்ட் வரைக்குமே வந்துட்டு நமக்கு ஒரு ப்ராஃபிட் தாங்க. 24264 வரைக்குமே நமக்கு வந்துட்டு ஒரு ப்ராஃபிட். இங்கே நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேட் வந்துட்டு ஒரு 51 பாயிண்ட் வந்து நம்ம வந்து ப்ராஃபிட் பண்ணிட்டு நீங்கள் வெளியே வந்திருக்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க நம்மளோட செகண்ட் ட்ரேட். ஸோ நம்ம ட்ரேட் வந்துட்டு நம்ம செகண்ட் கன்ஃபர்மேஷன் அண்ட் பிரேக் அவுட்காக நம்ம வெயிட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ பாருங்க இங்கேயும் நமக்கு என்ன இங்க நமக்கு பிரேக் அவுட் பட் இது பிரேக் அவுட் வித் நெக்ஸ்ட் நமக்கு கன்ஃபர்மேஷன் வேணும் இல்லையா? ஸோ இதுதான் நம்மளோட கன்ஃபர்மேஷன் கேண்டில். பிரேக் அவுட் அண்ட் டவுன்வர்ட்ஸில் ஒரு பிரேக் அவுட் வித் இது நமக்கு பிரேக் அவுட் வித் இது கன்ஃபர்மேஷன் கேண்டலாக நம்ம சூஸ் பண்ணோம். ஸோ இங்கே 24319ல் நீங்கள் வந்து என்ட்ரு ஆயிருக்கணும். இதோட க்ளோசிங் பாயிண்ட்டில் நீங்கள் என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா இங்கேருந்து பாருங்களேன் நல்ல ஒரு டவுன்வர்ட் மொமெண்டம் தான். ஸோ பாருங்கள் இங்கேருந்து நம்மளோட லைன் ஃபுல் அச்சீவ்மெண்ட் தான். ஸோ எல்லாம் அச்சீவ் ஆகிட்டு தான் லீஸ்ட் பாயிண்ட் இங்கே வரைக்கும் நமக்கு மூமெண்ட் இருந்தது. ஸோ இது வரைக்குமே வந்துட்டு நீங்கள் ஒரு சூப்பர் ப்ராஃபிட் ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட்டை நீங்கள் புக் பண்ணிட்டு வெளில வந்திருக்கலாம். இன்றைக்கி ஸ்டேட்டஸ் படி 24119 வரைக்கும் ஒரு சூப்பர் ப்ராஃபிட்டோட நீங்கள் வெளியில் வந்திருக்கலாம். இதுல நீங்க வந்து பாருங்களேன், இங்க நமக்கு பிரேக் அவுட் இது கன்ஃபர்மேஷனா சூஸ் பண்ணியிருந்து, இது வந்துட்டு இது ஃபர்ஸ்ட்டு நம்மளோட ஃபர்ஸ்ட் செட்டப் லைனவே இப்போ டவுன்வர்ட் மொமெண்டம் இருந்ததுன்னா, நம்ம ப்ரொவைட் பண்ண அந்த ஃபர்ஸ்ட் செட்டப் லைனவே நீங்க வந்து டார்கெட்டா ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாலும் சரி, அங்கேயும் உங்களோட டார்கெட் அச்சீவ்டு. நீங்க ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்திருக்கலாம். சிமிலர்லி பாருங்க இங்கேயும் இதுவும் நம்ம டார்கெட் லைன் தான். இங்கே குடுத்த நம்ம டார்கெட் லைன் அகைன் இங்கேயே நமக்கு ஒரு அச்சீவ்மெண்ட் தான். ஸோ இங்கேயே நமக்கு அச்சீவ் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ இங்கே இத நீங்க செட் பண்ணியிருந்தீங்கனாலும், இங்கேயே நமக்கு வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு நீங்க நீட்டா வெளில வந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரி தாங்க கண்டிப்பா நம்ம செட்டப் லைன் வந்துட்டு ரொம்பவே அக்யூரேட்டா தான் மார்க்கெட்ல ஒர்க் ஆயிட்டு இருக்கு. நீங்க நம்மளோட ரெகுலர் அனாலிசிஸ் நீங்க பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். மேக்ஸிமம் வந்துட்டு ஒரு ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸ்ல நம்ம மார்க்கெட் வந்து நம்ம வந்து ஈஸியா ட்ரேட் பண்ணிட்டு வெளிய வரலாங்க. ஸோ வாங்க. ஸோ இது பாருங்க நம்மளோட செகண்ட் ட்ரேட் இது வரைக்குமே வந்துட்டு நமக்கு வந்து ஒரு 200 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம இன்னைக்கு வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியாச்சு. ஸோ இதான் நம்மளோட செகண்ட் ட்ரேட். நெக்ஸ்ட் நம்மளோட தேர்ட் ட்ரேட் பார்க்கலாம் வாங்க. தேர்ட் ட்ரேட் எங்க நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சது அப்படின்னா இங்க. நம்ம தேர்ட் ட்ரேட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம தேர்ட் ட்ரேட் பார்த்தீங்கன்னா இங்க பிரேக் அவுட் வித் இது கன்ஃபர்மேஷன் கேண்டிலா நம்ம சூஸ் பண்ணுவோம். நம்ம லைன்ல டச் ஆகாம இருக்கிற இந்த கேண்டிலா தான் நம்ம கன்ஃபர்மேஷன் கேண்டிலா சூஸ் பண்ணுவோம். ஸோ பாருங்க நம்ம லைன்ல பிரேக் அவுட் கிடைச்சிருக்கணும். பிரேக் அவுட்ல இருந்து அடுத்த லைன்ல டச் ஆகாம இருக்கணும். அது நம்மளோட கன்ஃபர்மேஷன் கேண்டில். ஸோ இதோட க்ளோசிங் பாயிண்டான 24214ல நீங்க என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா பட் மார்க்கெட் வந்து நம்ம நினைச்ச மாதிரி இல்லாம டக்குன்னு ஒரு ரிவர்ஸ்ல மூவ் ஆயிட்டு ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணி வச்சுங்க இந்த இடத்துல. இங்கே வந்துட்டு நமக்கு பாருங்க நம்மளோட கன்ஃபர்மேஷன் கேண்டிலோட பிஃபோர் கேண்டிலோட லீஸ்ட் வேல்யூவாக தான் நம்ம ஸ்டாப் லாஸாக செட் பண்ணியிருப்போம். ஸ்டாப் லாஸ் செட் பண்ணாமல் எந்த ஒரு ட்ரேடும் அட்டன் பண்ணாதீங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப மேஜர் திங். ஸோ அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பாருங்களேன் இப்போ இதோட க்ளோசிங் பாயிண்ட் நமக்கு ரிவர்ஸில் மூவ் ஆகிட்டு இங்கே வந்து நமக்கு ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சுங்க. இங்கே வந்துட்டு 24189ல் வந்துட்டு இங்கே நமக்கு ஒரு 25 பாயிண்ட்ஸ் நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. இதான் நம்மளோட தேர்ட் ட்ரேட். நெக்ஸ்ட் நம்மளோட ஃபைனல் ட்ரேட் அண்ட் ஃபோர்த் ட்ரேட் பார்த்தீங்க அப்படின்னா சடனாக இங்கேயே நமக்கு ஒரு பிரேக் அவுட் இங்கே நமக்கு பிரேக் அவுட் வித் கன்ஃபர்மேஷன் கேண்டில் கிடைச்சது இல்லையா? ஸோ இதோட க்ளோசிங் பாயிண்டான 24230ல நீங்கள்
சாரி 203ல நீங்க என்டர் ஆயிருந்தீங்க அப்படின்னா, இங்கேருந்து பாருங்களேன் மார்க்கெட் வந்துட்டு ஒரு சூப்பர்ப் ஐ மீன் நல்ல ஒரு அப்வர்ட் மொமெண்டம் தான் நமக்கு. சப்போஸ் நீங்க இங்க டார்கெட் செட் பண்ணியிருந்தீங்கன்னா, உங்க டார்கெட் அச்சீவ்டு தான். ஓகே. இல்ல நான் வந்து இங்க வரைக்கும் நமக்கு டார்கெட் அச்சீவ்டு இல்லையா? நம்மளோட நெக்ஸ்ட் நம்ம செட்டப் லைன்ல தான் டார்கெட் அச்சீவ் ஆச்சு. பிகாஸ் ஏன் நம்ம இது வந்து நம்ம அடுத்தது பண்ண முடியாது. பிகாஸ் இங்க வந்துட்டு நமக்கு டவுன்வர்ட் கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருச்சு இல்லையா? அதனால நம்ம இது வந்துட்டு நெக்ஸ்ட் ட்ரேட் போயிடும். நம்ம செட்டப்ஸ் ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும். ஆக்சுவலி நம்ம வந்து ஒன்லி 4 செட்டப்ஸ் நம்ம வந்து 4 ட்ரேட்ஸ் தான் அட்டெண்ட் பண்ணுவோம். பேங்க் நிஃப்டியா இருக்கட்டும், நிஃப்டி 50யா இருக்கட்டும், ஒன்லி 4 ட்ரேட்ஸ்லாம். அதிலேயே நம்ம வந்து ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட்டோட நம்ம வெளியில வரலாம் வித் மினிமம் ஸ்டாப் லாஸோட. ஓகே. ஸோ இது நம்மளோட 4த் அண்ட் ஃபைனல் ட்ரேட். ஸோ இங்க பாருங்க நம்ம எங்க என்டர் ஆனோம். ஸோ இது நம்மளோட என்ட்ரி பாயிண்ட். தென் இங்கேருந்து இதோட ஹைக். இந்த டார்கெட் லைன் வந்துட்டு 24266 இது வரைக்கும் நமக்கு ஒரு 63 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோங்க. ஸோ இதான் நம்மளோட 4த் ட்ரேட். இதுதான் இன்னைக்கான நிஃப்டி 50க்கான அனாலிசிஸ். ஸோ 4 ட்ரேடுங்கிறதுனால நம்ம நெக்ஸ்ட் நம்மள வந்து எதையுமே கன்சிடர் பண்ணணும்னு தேவை கிடையாது. நம்ம செட்டப் படி ஒன்லி 4 ட்ரேட்ஸ் மட்டும் தான் நம்ம அட்டெண்ட் பண்ணுவோம். ஓகே. ஸோ இதுதான் நிஃப்டி 50க்கான அனாலிசிஸ். ஸோ இன்னைக்கான 4 ட்ரேட்ஸும் நம்ம பார்த்தாச்சு. 4 ட்ரேட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 3 ட்ரேட்ல நம்ம ப்ராஃபிட் தான் பண்ணோம். ஒரே ஒரு ட்ரேட்ல மட்டும் நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. பிகாஸ் நம்மளோட எந்த ட்ரேட் நம்மளோட 3 ட்ரேட் பார்த்தீங்கன்னா, ஒரு குட்டி ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்துட்டு 1 அண்ட் 2 அண்ட் 4 3மே வந்துட்டு நம்ம வந்து ப்ராஃபிட் தாங்க புக் பண்ணிட்டு வெளிய வந்தோம். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா, ஒரு 315 பாயிண்ட் வந்து நீங்க வந்து கண்டிப்பா இன்னைக்கு நிஃப்டி 50 ஸ்டேட்டஸ் படி நீங்க வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்திருக்கலாம். இதுதான் இன்னைக்கான ஸ்டேட்டஸ். நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டிக்கான இன்னைக்கான அனாலிசிஸ் நம்ம பார்த்துரலாம். இப்போ பேங்க் நிஃப்டிக்கான இன்னைக்கான அனாலிசிஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா, நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு ஒண்ணுமே இல்லங்க. கொஞ்சம் மொமெண்டம் ரொம்ப டல்லு தான் இன்னைக்கு. ஸோ பாருங்களேன், ஃபர்ஸ்ட் வந்துட்டு 10 மினிட்ஸ் நம்ம செட்டப் ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும். நம்ம செட்டப் படி ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம எந்த எந்த ட்ரேடும் அட்டெண்ட் பண்ண மாட்டோம். இதுவுமே இன்னைக்கு அப்படிதான் இல்லையா? ஸோ கொஞ்சம் டக்குன்னு அப்வர்ட்ல தான் ஓப்பன் ஆச்சு மார்க்கெட். பட் டவுன்வர்ட்ல மூவ்மெண்ட் இருந்தது. ஓப்பனிங் அப்வர்ட்ல இருந்தாலும் மூவ்மெண்ட் வந்து நமக்கு டவுன்வர்ட்ல தான் இருந்தது ஃபுல்லாவே. பட் பாருங்க நம்ம செட்டப் லைன்ல தான் வந்துட்டு பிரேக் அவுட் வித் இங்க கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. பட் அது வந்து ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் கிடையாது. பாருங்க இங்கே வந்துட்டு நமக்கு இங்க எந்த கன்ஃபர்மேஷனும் இல்ல. இங்க பிரேக் அவுட், இங்க கன்ஃபர்மேஷன் கேன்ல. இத நம்ம கன்ஃபர்மேஷன் கேன்ல சூஸ் பண்ணிப்போம். ஸோ இதோட க்ளோசிங் வேல்யூவான 55584ல நீங்க வந்து என்டர் ஆயிருந்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் வந்துட்டு சடனா ஒரு ரிவர்சல்ங்க. ஸோ ஐ மீன் அப்வர்ட் மொமெண்டம் வந்துருச்சு. ஸோ இங்க பாருங்களேன் நமக்கு ஃபர்ஸ்ட் ட்ரேடே ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. இங்க வந்து நமக்கு ஒரு 170 பாயிண்ட் வந்துட்டு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ எப்பவும் போல தான் இங்க வந்துட்டு நம்ம கன்ஃபர்மேஷன் கேண்டலோட பிஃபோர் கேண்டலோட ஹைக் வேல்யூல தான் நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணியிருப்போம். ஸோ இங்க நமக்கு ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ இதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேட். செகண்ட் ட்ரேட் பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க இங்க நமக்கு பிரேக் அவுட் கிடைச்சது. பட் ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. ஸோ அதனால பார்ப்போம். நம்ம நெக்ஸ்ட் நமக்கு எப்போ கன்ஃபர்மேஷனுக்காக நம்ம வெயிட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இங்கேயுமே வந்துட்டு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் எதுவுமே கிடைக்கல. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இங்க வந்துட்டு நமக்கு எஸ் இங்க தானே. ஸோ இங்க பிரேக் அவுட் வித் இத நம்ம கன்ஃபர்மேஷன் கேன்ல சூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இத நீங்க கன்ஃபர்மேஷன் கேன்ல சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, இதோட ஹை வேல்யூவான 55295ல நீங்க என்டர் ஆயிருக்கணும். என்டர் ஆயிருந்தீங்க அப்படின்னா, இங்கேயும் என்ன ஆயிடுச்சுன்னு பாருங்களேன். டக்குன்னு நமக்கு ஒரு ரிவர்சல் மூவ்மெண்ட் வித் ஸ்டாப் லாஸ். ஸோ 55277ல இங்கேயும் நமக்கு வந்து ஒரு 18 பாயிண்ட் வந்து ஸ்டாப் லாஸ் தாங்க ஹிட் ஆச்சு. ஓகே நம்மளோட நெக்ஸ்ட் ட்ரேட் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா, ஸோ அதுவுமே பாருங்க இங்கேயே சேம் லைன். பிகாஸ் ஆஃப் மார்க்கெட் வந்து இன்னைக்கு நிலைமை பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டி மொமெண்டம் அந்த அளவுக்கு இல்ல. ஸோ சிமிலர்லி பாருங்களேன் சேம் லைன்லேயே இருந்ததுனால நமக்கு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷனே கிடைக்கல. ஸோ நத்திங் டு வரி. கன்ஃபர்மேஷன் கிடைச்சு நம்ம நிறைய லாஸ் ஆகுறதுக்கு ஐ மீன் தப்பான கன்ஃபர்மேஷன் கிடைச்சு லாஸ் ஆகுறதுக்கு நமக்கு ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் இல்லாம நம்ம ப்ராஃபிட்டை சேவ் பண்றதுங்கிறது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டான ஒரு விஷயம். ஸோ இங்கே நமக்கு வந்துட்டு ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் இல்ல. ஸோ பாருங்க இங்கே நமக்கு பிரேக் அவுட். இது நமக்கு கன்ஃபர்மேஷன் கேன்ல நம்ம சூஸ் பண்ணியிருப்போம் இல்லையா? ஸோ இதோட நம்மளோட நெக்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் கேன்ல இதுதான். ஸோ இதான் நம்மளோட தேர்ட் ட்ரேட் ரைட். ஸோ 55325ல நீங்க என்டர் ஆயிருந்தீங்க அப்படின்னா, இங்கேயுமே பாருங்களேன் மார்க்கெட் வந்து சுத்தமா மொமெண்டம் இல்ல. அகைன் ரிவர்சல் தான். இங்கே நமக்கு இங்கேயும் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ இங்கேயும் வந்துட்டு 55241ல வந்துட்டு ஒரு 80 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து இங்கே வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சுங்க. ஸோ இன்னைக்கு வந்துட்டு பாருங்களேன், இப்போ இந்த லைன்லேயே நமக்கு ட்ரேட் 2 அண்ட் 4 ரெண்டுமே நமக்கு ஸ்டாப் லாஸ் வித் சேம் லைன். ஸோ என்ன பண்ண மாட்டோம், நம்ம நெக்ஸ்ட் இதில் கன்ஃபர்மேஷன் கிடைச்சால் கூட இதை நம்ம கன்ஃபர்மேஷன் லைனாக சூஸ் பண்ண மாட்டோம். அது குட் கிடையாது. ஆக்சுவலி அது கரெக்டாக இருக்காதுங்கிற ஒரு இதுதான். ஸோ நம்ம செட்டப்போட ரூல்ஸ் இதுதான். ஸோ இந்த நம்ம சேம் லைனில் 2 தடவை ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா, நெக்ஸ்ட் அந்த லைனை கன்ஃபர்மேஷன் லைனை நம்ம சூஸ் பண்ண மாட்டோம். ஒன்று அதுக்கு மேலே இருக்க லைன், இல்லைன்னா அதுக்கு கீழே இருக்க லைனை தான் நம்ம கன்ஃபர்மேஷன் லைனாக சூஸ் பண்ணுவோங்க. ஸோ இதுதான் இன்னைக்கு பேங்க் நிஃப்டிக்கான ஸ்டேட்டஸ்.
ஸோ பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பேங்க் நிஃப்டி நான் சொன்ன மாதிரி தான். இன்னைக்கு அட்டெண்ட் பண்ண 3 ட்ரேடுமே நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ்ல தான் முடிஞ்சது. பட் நத்திங் டூ வரி. நம்ம மந்த் எண்ட் நீங்க அனாலிசிஸ் நீங்க பாருங்க. மந்த்லி அனாலிசிஸ் தான் நமக்கு மந்த்லி பேசிஸ் தான் நம்மளோட செட்டப்ஸ். ஸோ மந்த்லி பேசிஸ்ல பாருங்க. கண்டிப்பா நீங்க பேங்க் நிஃப்டிலயும் மேக்ஸிமமான ப்ராஃபிட்ல தான் இருப்பீங்க. மினிமம் ஸ்டாப் லாஸோட. ஓகேயா? ஸோ அதுல இது ஒரு மினிமமான ஸ்டாப் லாஸா நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கான ஸ்டேட்டஸ் படி பேங்க் நிஃப்டில நமக்கு எடுத்த 3மே ஸ்டாப் லாஸ் தான் ஹிட் ஆச்சு. ஸோ இங்கேயுமே பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு 170, 18, 84. ஸோ எல்லாமே வந்துட்டு நமக்கு ஸ்டாப் லாஸ்ல முடிஞ்சிருச்சு. பட் வந்து நமக்கு அங்க நிஃப்டி 50 வந்துட்டு நமக்கு இன்னைக்கு கொஞ்சம் ஒரு மினிமம் ப்ராஃபிட் புக் பண்ணோம் இல்லையா? ஒரு 315 பாயிண்ட்ஸ் நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தோம். பட் இது அதுன்னு கன்சிடர் பண்ணது போக நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு ஆனா ஓவரால் பார்த்தீங்கன்னா, ஐ மீன் பேங்க் நிஃப்டி, நிஃப்டி 50 சேர்ந்து நான் சொல்றேன். இன்னைக்கு ஆக்சுவலி வந்துட்டு நம்ம பேங்க் நிஃப்டி 50ல வந்துட்டு ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் தான் அட்டெண்ட் பண்ணோம். ஒரு 315 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் அட்டெண்ட் பண்ணோம். பட் நம்மளோட பேங்க் நிஃப்டி வந்துட்டு டோட்டலி நமக்கு அவ்வளோ இன்னைக்கு நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இல்லன்னு சொல்லலாம். ஸோ இந்த ரீசன்னால இன்னைக்கு பாருங்களேன். ஸோ அது அங்க 315 பட் இங்க நமக்கு ஒரு 270 பாயிண்ட் வந்து லாஸ்ல முடிஞ்சு போச்சு நமக்கு. ஸோ இருந்தாலுமே இன்னைக்கு நம்ம 2 ட்ரேடும் நீங்க சேர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 45 பாயிண்ட் வந்துட்டு நம்ம வந்து ப்ராஃபிட்ல தான் வெளில வந்திருப்போம். ஐ மீன் நாங்க சொன்ன அதே தான். மினிமம் ஸ்டாப் லாஸோட தான் மினிமம் ஸ்டாப் லாஸ் ஒரு 45 பாயிண்ட்ஸ் நம்ம ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு தான் நம்ம வெளில வந்திருக்கோம். லாஸ்ல வரல. ஸோ இதான் நம்மளோட நம்ம வந்துட்டு எப்பவுமே ஒரு மினிமம் ஸ்டாப் லாஸ் வித் மேக்ஸிமம் ப்ராஃபிட் தான். கண்டிப்பா மந்த் எண்ட்ல பாருங்க நம்மளோட செட்டப் அந்த அளவுக்கு அக்யூரேட்டா ஒர்க் பண்ணியிருக்கு. ஏன்னா மேக்ஸிமம் ஆஃப் டேஸ் வந்து நம்ம ப்ராஃபிட் தான் புக் பண்ணியிருக்கோம். ரொம்ப, ரொம்ப, ரொம்ப மினிமம் டேஸ்ல தான் நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது நம்ம செட்டப்ஸ் மார்க்கெட்ல. ஓகேயா? ஸோ அதுவுமே வந்துட்டு கரெக்ட்டான பிரேக் அவுட் எல்லாமே இருக்கு. மார்க்கெட்ல மொமெண்டம் இல்லாத டைம்ல மட்டுமே அப்பவும் நம்ம ஒரு 45 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட்ல தான் நம்ம புக் ஆயிட்டு வெளிய வந்திருக்கோங்க. ஸோ ரெகுலரா நம்ம அனாலிசிஸ வாட்ச் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இன்னமும் நெறைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு ப்ரீவியஸ் அனாலிசிஸ் எல்லாத்தையுமே ரெஃபர் பண்ணுங்க. என்ட்ரி, எக்ஸிட் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அத வாட்ச் பண்ணுங்க. அது உங்களுக்கு ரொம்ப, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ரெகுலரா சப்போர்ட் பண்ணுங்க ஃபிரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க ரெகுலரா சப்போர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தென் நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கான செட்டப்ஸ் வந்துட்டு நான் இன்னைக்கு நைட் நான் அப்லோட் பண்றேன். ரெகுலரா வாட்ச் பண்ணுங்க. நம்ம செட்டப்ஸ் ரொம்ப அக்யூரேட்டா மார்க்கெட்ல ஒர்க் ஆகுது. ஸோ ரெகுலரா வாட்ச் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.